Hello grade 9 students. Today we are going to start unit 6 in your Pupils book. Now be ready with your textbook and your writing book as well. Let's go and take a look at the topic, shall we? Art. Art அப்படி என்றா என்ன? Art with a capital A. Art என்றா கலை. கலைத்துறையை பற்றி நாங்கள் நிறைய கதைக்கலாம், கதைச்சு கொண்டே போகலாம், முடிவில்லாத ஒரு தலைப்பது. இப்போ இன்றைக்கி நாங்கள் கலைத்துறையை பற்றி தான் நாங்கள் இந்த லெசன்ஸில் படிக்க போகிறோம். What you will learn? Sound words, word classes, same word functioning as noun and verb, how to use a dictionary, future perfect tense, describing famous personalities. These are the important grammar and writing lessons that we will learn in this unit. Activity 1. Act out. Isuru, Prakash, Anjana, Amandi and Nalim are friends and they are in the same class at school. இவங்க எல்லாருமே நண்பர்கள், அவங்க எல்லாருமே ஒரே பாடசாலையில் ஒரே வகுப்பறையில் இருக்காங்க. They are drawing pictures for the school art exhibition. அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்களாம்? பாடசாலையில் ஆர்ட் ஓவிய கண்காட்சிக்காக படம் வரைஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ என்ன எல்லாரும் பேசிக்கொள்கிறாங்கன்னு பார்ப்போம். இசுரு, ஹே அஞ்சனா, கேன் யூ பாஸ் மீ த ரெட் அண்ட் yellow pastels ப்ளீஸ்? அப்போ அவர் கேட்குற, அஞ்சனா எனக்கு நீங்கள் இந்த ரெட் அண்ட் yellow pastels. pastels என்றா என்ன? கலர் சாக்கை தான் நாங்கள் pastels என்று சொல்லுவோம். ரெட் அண்ட் yellow சாக்கை நீங்கள் எனக்கு தாரீங்களா என்று கேட்குறார் அஞ்சனா. ஹியர்ஸ் த yellow one and the red is with Nali. இதுதான் இங்கே இருக்குது yellow one கொடுக்குறார் yellow கலர் சாக்கை. ஆனால் ரெட் கலர் நலீம் கிட்ட இருக்குன்னு சொல்கிறார். நலீம், give me a minute. I'm going to draw something different this time. எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க, நான் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் வரைஞ்சி பார்க்க போகிறேன். இசுரு, வாட் டு யூ மீன்? நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? வாட் டு யூ மீன்? இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்பீக்கிங் ஃப்ரேஸ். ஒரு ஆள் சொன்னது உங்களுக்கு அவ்வளோ தூரம் விளங்காட்டி நீங்கள் திருப்பி அதை கிளாரிஃபை பண்ணிக்கொள்ள, என்னென்னு விளங்கி கொள்ள கேட்குற கேள்வி தான் வாட் டு யூ மீன். நலீம், I'm going to show the different expressions of people in my work of art. Different expressions. Different expressionsனா என்ன? அதாவது அவங்களோட முக பாவனைகள் எல்லாம் எப்படி வித்தியாசமாக இருக்குது. எல்லாருக்கும் வித்தியாசமான முக பாவனைகள் இருக்குது தானே, அதைத்தான் அவர் ஓவியமாக வரைய போகிறார். இசுரு, that sounds great. அது ஒரு நல்ல ஐடியான்னு அவர் இசுரு சொல்கிறார். By the way, Amandi, are you going to use only the pencil for your drawing? By the way, Amandi, by the way என்றா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு ஆளோட கதைச்சிட்டு இன்னொரு ஆளுக்கிட்ட டாப்பிக்கை சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணுற நேரம் தான் இந்த பை த வே மாதிரியான ஸ்பீக்கிங் ஃப்ரேசஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அமந்திட்ட அவர் என்ன கேட்குறார்? நீங்கள் பென்சில் மட்டுமா உங்களோட ட்ராயிங்கில் பாவிக்க போகிறீங்க. அமந்தி, எஸ், ஐ எம் ட்ராயிங் portraits of national heroes and world famous personalities. National heroes. நான் தேசிய ஹீரோஸ் அண்டா யார்? எங்களோட தேசத்தில் ரொம்பவே புகழ் பெற்றவர்கள், நாங்கள் மாபெரும் வீரர்கள் அல்லது மாபெரும் கலைஞர்கள் என்று நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தான் நாங்கள் ஹீரோஸ் என்று சொல்லுவோம். அவங்களோட புகைப்படத்தையும் வேர்ல்டு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், உலக புகழ் பெற்றவர்களையும் நான் வரைய போகிறேன். அஞ்சனா, how interesting. இவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்க கேட்கவே. We seem to have a number of specialists with us. Specialists. We seem to have. எங்களுக்கு மத்தியில் நிறைய நிபுணத்துவம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறார். அமந்தி uses the pencil, பிரகாஷ் the pen and ஒரு நிபுணத்துவம் என்ன சொல்கிறார்? எல்லாரும் ஒரே மாதிரி வரையில. அமந்தி பென்சிலை பாவிக்கிறாங்க, பிரகாஷ் பேனாவை பாவிச்சு ஓவியம் வரைகிறார். அண்ட் பிரகாஷ், வெல், ஐ யூஸ் சார்கோல் டூ. வெல், நான் நிலக்கரியை பாவித்தும் நான் வரைவேன்.
Look at this still life drawing that I am doing. Still life. Still life drawing என்றா என்ன? அசையாத பொருட்களை வைத்து படம் வரைகிறது. I have used both pencil and charcoal. நான் பென்சிலும் பாவிச்சிருக்கிறேன், நிலக்கரியையும் பாவிச்சு இந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்கிறேன். Nalim, I find it difficult to use charcoal because I can't get the smooth finish that I want for my work with it. நலீம் சொல்கிறார், எனக்கு வந்து நிலக்கரியை பாவிச்சு வரைகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்? அது வந்து எனக்கு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ், ஒரு நல்ல பளபளப்பான ஒரு ஃபினிஷ்ன்னா அந்த கடைசியாக எல்லாம் வரைஞ்சி முடித்த பிறகு அந்த ஓவியம் பார்க்க எப்படி இருக்கும், அது வந்து ஸ்மூத்தாக இருக்காதுன்னு அவர் நினைக்கிறனால அவர் நிலக்கரியை பாவிக்கிறது இல்லை. பிரகாஷ், ஐ சி. ஓ அப்படியா. ஹே, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் த ரூரல் லேண்ட்ஸ்கேப் இசுரு. அப்போ பிரகாஷ் என்ன சொல்கிறார் இசுரோட ஓவியத்தை பார்த்து? இது ரொம்பவே ஒரு அழகான கிராமிய காட்சி என்று சொல்கிறார். இசுரு, தேங்க்ஸ். I like to draw pictures of different scenery. எனக்கு வந்து வித்தியாசமான காட்சிகளை ஓவியமாக வரைகிறதா ரொம்ப பிடிக்கும். மை, look at the patterns on Anjana's picture. மை அப்படி என்ன அர்த்தம்? ஷா அழகாக இருக்குன்னு சொல்கிறது அதே அர்த்தத்தில் நாங்கள் மை என்றதையும் இங்கே எழுதியிருக்காங்க. லுக் அட் த பேட்டர்ன்ஸ் ஆன் அஞ்சனாஸ் பிக்சர். அஞ்சனியோட படத்தில் இருக்கிற பேட்டர்ன்ஸ், அந்த வடிவங்கள் எல்லாத்தையும் பாருங்கன்னு சொல்கிறார். பிரகாஷ், வாவ், they are ideal for new fashion designs. இதெல்லாம் வந்து புதிய ஃபேஷன்னா உங்களுக்கு தெரியும், ஆடைகளில் அந்த மாதிரியான நடப்பு வழக்குகளில் எங்களுக்கு முக்கியமாக ஆடைகளில் தான் நாங்கள் ஃபேஷனை பார்க்குறோம். அந்த ஃபேஷனுக்கான டிசைன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து அழகாக இருக்குமென்னு சொல்கிறாங்க. அஞ்சனா, தேங்க்ஸ். ஓ, பை த வே, are we not going to have any sculptures at the exhibition? By the way, எங்களோட கண்காட்சியில் வந்து இந்த சிற்பங்களும் இருக்காதான்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், இந்த கான்வர்சேஷனில் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து போல்டு பண்ணியிருக்காங்க. ஃபேஷன், ஃபினிஷ், அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. Amandi, sculptures, carvings and other types of exhibits are handled by grade 11, 12 and 13. சிற்பங்களாக இருக்கட்டும், காவிங்ஸ் என்றா என்ன? காவிங்ஸ் என்றா ஒரு உலோகமோ அல்லது மரத்திலையோ ஒரு தளபாடங்களில் அது எல்லாத்தையும் வந்து காவிங், அதாவது ஒரு எம்போஸ்ட் மாதிரி ஒரு வடிவத்தில் உருவங்களை அமைக்கிறது தான் காவிங்ஸ் என்று சொல்லுவாங்க. அண்ட் அதர் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிபிட்ஸ், வேறு விதமான கண்காட்சி பொருட்கள் எல்லாம் வந்து தரம் 11, 12, 13 மாணவர்கள் செய்கிறாங்க. இஸ்ரோ, தட் மீன்ஸ் வி ஆர் ஓன்லி drawing scenery, portraits, still life pictures and அப்படி என்றா நாங்கள் என்னெல்லாம் வரைகிறோம்? காட்சிகள் வரைகிறோம், போர்ட்ரேட்ஸ் என்றா ஆக்களோட முகம், ஓவியம், அந்த ஓவியங்கள் வரைகிறோம், ஸ்டில் லைஃப் பிக்சர்ஸ் அதாவது அசையாத ஓவிய பொருட்களோட ஓவியம் வரைகிறோம். வேறு என்னென்னா அவர் யோசிக்கிறார். பிரகாஷ், வை, வாட் அபவுட் கார்ட்டூன்ஸ், ஷால் வி ட்ரா a few? ஏன் கார்ட்டூன்ஸ் வரைவோமா அப்படின்னு கேட்குறார். இசுரு, ஆஹா, ஐ forgot it. எஸ், that would be better. நான் வந்து அதை மறந்துட்டேன். அதுவும் நாங்கள் வரைஞ்ச நல்ல வித்தியாசமான நிறைய ஓவியங்களை ஆக்கள் வந்து பார்த்து மகிழலாம்னு சொல்கிறார். Now let's look at the questions. Read the text and state if the following are true or false. இந்த வசனங்களை வாசித்து நாங்கள் வந்து இப்போ கான்வர்சேஷனை வாசித்தோம், அதில் வந்து இதெல்லாம் சரியாக பிள்ளையாண்டு பார்ப்போம். Only 5 friends are drawing pictures for the exhibition. வெறும் 5 பேர் தான் வந்து படம் வரைகிறாங்களா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? இசுரு, பிரகாஷ், அஞ்சனா, அமந்தி அண்ட் நலேம். எஸ், ஸோ தட்ஸ் ட்ரூ. அஞ்சு பேர் தான் படம் வரைகிறாங்க. The friends are using different media of drawing. நண்பர்கள் எல்லாருமே வித்தியாசமான முறையில் வந்து படங்கள் வரைகிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ ட்ரூ. இசுரு ஹேஸ் ட்ரான் அ portrait. இசுரு வந்து portrait ஒரு ஆளோட முகத்தை அவர் வரைகிறார்? இல்லை. இசுரு என்ன வரைகிறார்?
சீனரி, காட்சி தான் அவர் வரைகிறார். போர்ட்ரேட் வரைகிறது யாரு? போர்ட்ரேட் வரைகிறது வந்து அமாந்தி. So this is false. Only Isuru and Prakash will draw cartoons. இசுருவும் பிரகாஷும் மட்டும்தான் கார்ட்டூன்ஸ் வரைய போறாங்க. அது உண்மையா? அப்போ என்னன்னா அதை கடைசியாக அதை கதைச்சது வந்து இசுருவும் பிரகாஷும். வாட் அபவுட் கார்ட்டூன்ஸ், அதை வரைவமான்னு கேட்க இசுரு வந்து சரி என்று சொன்னார். ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. Grade 12 pupils are not responsible for sculptures. That is false. தரம் 12 மாணவர்கள் வந்து சிற்பங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது வந்து தவறான ஒரு பதில். ஏனெண்டா அவங்க தான் ஸ்கல்ப்சர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிள்னு நாங்கள் கான்வர்சேஷனில் வாசித்தோம். Fill in the table. Name or grades of the pupils, type of drawing, medium used. இப்போ இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை வரைகிறோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் அவங்களோட பேர்களை எழுதி என்ன டைப்பான ட்ராயிங், அவங்க என்ன மீடியம், டைப் ஆஃப் ட்ராயிங் வந்து என்ன மாதிரியான படம், அதற்கு அவங்க எந்த பொருளை பாவிக்கிறாங்கன்றது தான் மீடியா. ஸோ லெட்ஸ் நவ் லுக் அட் இசுரு. இசுரு வந்து பெஸ்டல் கலர்ஸை பாவிச்சு என்ன மாதிரியான படங்கள் வரைகிறார்? அவர் வந்து சீனரிஸ் வரைகிறார். சீனரி, காட்சிகளை வரைகிறது தான் அவருக்கு பிடிக்குமா. அப்போ மற்றவர் யார்? நாங்கள் வந்து பிரகாஷ் எடுத்துக்கொள்ளுவோம். பிரகாஷை பொறுத்தவரையில் அவர் என்ன டைப் ஆஃப் ட்ராயிங்? அவர் வந்து ஸ்டில் லைஃப் பிக்சர்ஸ். ஸ்டில் லைஃப் பிக்சர்ஸை தான் அவர் வந்து வரைகிறார். அவர் எதை பாவித்து இதை வரைகிறார்? சாக்கோல், நிலக்கரி, சாக்கோல் அண்ட் பென். பெண்ணையும் சாக்கோலையும் பாவிச்சு தான் அவர் இந்த படங்களை வரைகிறார். அடுத்தது யாரு? நாங்கள் அடுத்ததாக அஞ்சனை எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சனை என்ன வரைகிறார்? அவர் தான் அந்த ஃபேஷனபிளான டிசைன்ஸ் எல்லாம் வரைகிறார். ஸோ we can write designs. We can also write patterns. அந்த பேட்டர்ன்ஸை வந்து நாங்கள் டிசைனாக பாவிக்கலாம்னு எழுதலாம். ஸோ பேட்டர்ன்ஸ், அதை அவர் என்னத்தை யூஸ் பண்ணி வரைகிறார்? அவர் வந்து பேஸ்டல் கலர்ஸ். பேஸ்டல்ன்னு குறிப்பாக சொல்லியிருக்காட்டியும் பேஸ்டலை தவிர மற்ற எல்லாமே தான் வந்து வித்தியாசமாக இருக்கிறனால அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்போ வேறு விதமான ஒரு மீடியம் யூஸ் பண்ணாதாக்கா கட்டாயம் பேஸ்டல் சாக்கை தான் பாவிச்சிருப்பாங்க. இன்னொரு ஆள் யார்? நாங்கள் வந்து நலீம் என்ன மாதிரியான ஓவியம் வரைஞ்சார்? நலீமுக்கு வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பீப்புள், மக்களோட முக பாவனையை தான் அவர் வந்து வரைய போகிறேன்னு சொன்னார். எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் பீப்புள். அதற்கு அவர் எதை பாவிச்சா அவருக்கு வந்து நல்லா வரைய முடியும்னு சொன்னார்? பேஸ்டல் கலர்ஸ் பாவிச்சா. சாக்கோல் பாவிச்சா நல்ல ஸ்மூத் ஃபினிஷ் வராதுன்னு அவர் சொல்லியிருந்தார். அமாந்தி வந்து தான் போர்ட்ரேட்ஸ், ஆக்களோட முகத்தை ஓவியமாக அவங்க வரைய போகிறாங்க. அதை தான் நாங்கள் போர்ட்ரேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதற்கு அவங்க எதை பாவிக்கிறாங்க? அவங்க வந்து பென்சில் ட்ராயிங் மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. இப்படி நீங்கள் வந்து கான்வர்சேஷனில் வாசித்ததை உங்களால் இப்படி பிரிச்செழுத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். Now we are going to look at a very important learning point. என்ன லேர்னிங் பாயிண்ட்னு இப்போ நாங்கள் போய் பார்ப்போம். Read aloud the highlighted words. Expressions, national, specialists, finish, fashion. Did you hear the sound sh? இந்த அத்தனை வார்த்தைகளையும் ஷ் என்ற சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்கும். Read aloud the following words. இப்போ இந்த வேர்ட்ஸையும் நாங்கள் ஒருக்கா வாசித்து பார்த்துட்டு இது என்ன இதில் வித்தியாசமான ஷ் சவுண்ட் இருக்குது, இதை ஏன் நாங்கள் தனியாக அப்படி எடுத்து படிக்கிறோம்ன்றதை பார்ப்போம். டிக்டேஷன்,
discussion, decision, correction, commission, crucial, special, essential, washing. Each of the words has the sound sh. இந்த சைன் தான் நாங்கள் phonetic sign சொல்லுவோம். அந்த சத்தத்தை குறிக்கிற ஒரு எழுத்து. Represented by different letter combinations. இதுதான் இந்த லெசனில் ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இஷ் சத்தம் எங்களுக்கு கேட்குறனால எல்லாத்துலேயும் ஒரே ஸ்பெல்லிங்காக இருக்கா? இல்லை. ஒவ்வொரு வார்த்தையிலையும் நாங்கள் வேறு வேறு ஸ்பெல்லிங் மூலமாக தான் இந்த இஷ் சத்தம் எங்களுக்கு கேட்குது. Now let's look at the words again. Expressions. இதில் எங்கே வருது இந்த சத்தம்? expressions இங்கே வருது. national, specialists இந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த சத்தம் கேட்குது. என்ற சத்தம். finish, last sh. fashion, sh என்ற எழுத்து மூலமாக இஷ் சத்தம் வருது. ரொம்ப டிரெக்டாக உங்களுக்கு விளங்கியிருக்கு. இஷ் என்று வரும். மற்ற லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இதை படித்துக்கொள்ளலாம். டிக்டேஷன், டிஸ்கஷன், டிசிஷன், கரெக்ஷன், கமிஷன், க்ரூஷல், அந்த சத்தம் இங்கே வருது. ஸ்பெஷல், எசென்ஷியல், வாஷிங். இப்படி அந்த இஷ் சத்தம் எங்களுக்கு தனித்தனியாக கேட்கும். Activity 2. Read the following words aloud. Find the letter combinations which produce the ish sound. Follow the example. இப்போ இங்கே எங்களுக்கு ஃபேஷன், அதில் sh, அதில் தான் இஷ் அந்த சவுண்ட் வரனால அதே மாதிரி இந்த எல்லா வேர்ட்ஸ்லையும் இஷ் சவுண்ட் எங்கே வருதுன்னு நாங்கள் கண்டுபிடிச்சு நாங்கள் எழுதணும். education, pension, special, definition, division, brushing ish, crucial, passion. இதில் பார்த்தீங்கன்னா இந்த SI மூலமாக எங்களுக்கு இஷ் சத்தம் கேட்குது. financial, CI, shoulder, SH, potential. இங்கேயும் இந்த TI மூலமாக எங்களுக்கு அந்த இஷ் சத்தம் கேட்குது. mission, professional, international, partial, impression, musician. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SI இங்கே வருது, ஆனால் இதில் மியூசிக் சி சத்தம் தான் கேட்குது. ஸோ மியூசிஷியன், ஸோ CI தான் இங்கே இஷ் சத்தத்தை கொடுக்குது. இனிஷியல், possession, condition, establish, impression. இப்படி உங்களுக்கு அந்த இஷ் சத்தம் எந்த இடத்துல சரியாக கேட்குதோ அதை நீங்கள் தெரிஞ்சு என்னோட சேர்ந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். Fill in the blanks to form meaningful words. இப்போ இந்த இடத்துல அந்த இஷ் சத்தம் ஒவ்வொரு வேர்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்குது. நாங்கள் சரியான ஸ்பெல்லிங்கை இப்போ எழுதுவோம். டிஸ்கிரிப்ஷன், TION. இது commission, SSIO, commission. Beauty, beautician. Demolition or demolish. National, TIO. Protection, TIO. Revision, SIO. Contribution, TIO. Competition, TIO. Washing, SH. Now we are moving on to another important grammar activity. இந்த grammar activity ஏன் ரொம்பவே முக்கியமானதுண்டா, இதில் நாங்கள் முக்கியமான ஒரு ரீடிங் அபிலிட்டியை தான் நாங்கள்
படிக்க போகிறோம். ரீடிங் ஸ்கில் என்று கூட நாங்கள் சொல்லலாம். இது என்ன ஸ்கில்லுண்டா, அதாவது நீங்கள் வந்து வேர்ட் கிளாஸஸை நீங்கள் ஒழுங்காக விளங்கி கொண்டாதான் ஒவ்வொரு வார்த்தையும் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மீனிங் தருது என்றதை உங்களால் நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கிற நேரம் உங்களால் விளங்கி கொள்ள முடியும். ஒரே வார்த்தை எல்லா இடத்துலையும் ஒரே மீனிங்கை வந்து ஆங்கில மொழியில் தராது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன மாதிரி வேறுபாடு இருக்குது அதைத்தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். முதலாவதாக நாங்கள் வந்து ஒரு வசனத்தில் வந்து என்ன பகுதிகள் இருக்குமென்று பார்ப்போம். நவுன். நவுன்ண்டா என்ன? பெயர்ச்சொல். A person, place or thing. Example, the small dog played happily in the garden. இந்த வசனத்தில் dog என்ற சொல் தான் noun. நாய் தான் இந்த வசனத்தில் வந்து பெயர்ச்சொல்லாக இருக்கு. இப்போ நாங்கள் verb என்று எடுத்துக்கொண்டா verb வந்து வினைச்சொல். An action, something that the noun does. ஒரு செயல் அல்லது அந்த பெயர்ச்சொல் செய்கிற ஒரு விஷயமா இருக்கும். The small dog played happily in the garden. Played, விளையாடுறது, அதுதான் இந்த இடத்துல verb, ஆக்ஷன் வேர்டாக இருக்கு. Adjective. Adjectiveண்டா என்ன? பெயரடை மொழி. A describing word describes the noun. பொதுவாக adjectives வந்து நவுனை தான் டிஸ்கிரைப் பண்ணும். The small dog played happily in the garden. Small dog என்ன மாதிரியான ஒரு நாய்? சின்ன நாய். Adverb. Adverbண்டா என்ன? இப்போ adjective எப்படி பெயரடை மொழியோ, adverb வந்து வினையடை மொழி. Describes how the noun does the verb or action. அந்த சப்ஜெக்ட், அதாவது நவுன் பெயர்ச்சொல் வந்து எப்படி அந்த செயலை செய்கிறதுன்றதை விவரிக்கிறது தான் adverbட வேலை. The small dog played happily in the garden. Played happily, ரொம்பவே சந்தோஷமாக விளையாடியது. அப்போ அந்த happily என்ற வார்த்தை தான் adverb-ஆக இருக்கு. இப்போ இது தான் நாங்கள் word classes என்று சொல்லுவோம். noun, verb, adjective, adverb ன்னு நிறைய word classes இருக்கு. Activity 3. Study the dictionary page given and answer the questions. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் ஒரு புக்கை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு ஒரு வேர்ட அர்த்தம் தெரியல, அல்லது அந்த வேர்டு உங்களுக்கு பொதுவாக தெரியும் ஆனால் அந்த இடத்துல அதோட அர்த்தம் தெரியலை. அப்படி என்ற பட்சத்தில் நீங்கள் கட்டாயம் டிக்ஷனரியை தான் ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ ட்ரா, இங்கே பாருங்கன்னா நம்பர் 1 என்று கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் 1 என்ற நேரம் இங்கே வந்து எங்களுக்கு ட்ராட வேர்ப் என்ற முறையில் தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இங்கே வந்து ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தான் ட்ரா 1 அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வேர்ப் என்று எழுதியும் காட்டியிருக்காங்க. இது என்னது? இது வந்து ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் அதுக்கு அடுத்த லைனை பார்த்தீங்கன்னா ட்ரியூ. ட்ராட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ட்ரியூ. பாஸ்ட் டென்ஸ், அதோட ப்ரொனன்சியேஷன் எப்படி என்று சொல்லியிருக்காங்க. drawn, past participle. drawing என்றது வந்து present participle. இப்படி ஒரு டிக்ஷனரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முதலாவதாக நாங்கள் என்ன மீனிங்னு பார்ப்போம். ட்ரா, டு காஸ் டு மூவ் பை புல்லிங். ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இழுக்கிறது தான் நாங்கள் ட்ராயிங் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரா த கர்டன்ஸ் ப்ளீஸ். ட்ரா த கர்டன்ஸ் ப்ளீஸ் என்றால் என்ன அர்த்தம்? அந்த கர்டன்ஸை வந்து மூடுங்க என்று அர்த்தம். ஷீ ட்ரூ அ சேர் அப் டு டேபிள். ட்ரா த கர்டன்ஸ் என்ற நேரம் இன்னொரு அர்த்தமும் வரலாம். இப்போ மூடி இருக்கிற கர்டனை திறக்கிறதாகவும் சொல்லலாம், திறந்திருக்கிற கர்டனை மூடுறதுக்கும் நாங்கள் ட்ரா த கர்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஷீ ட்ரூ அ சேர் அப் டு டேபிள். ட்ரூ
என்ற நேரம் அந்த சேரை வந்து டேபிளுக்கிட்ட அவங்க கொண்டு போனாங்க. செகண்ட் மீனிங், டு கிரியேட் அ பிக்சர் ஆஃப் பை மேக்கிங் லைன்ஸ் ஆன் சர்ஃபேஸ். அதாவது ஒரு ஓவியத்தையோ ஒரு படத்தையோ வரைகிறது. ட்ரூ அ மேப் ஆன் த சாக் போர்ட். ஒரு மேப்பை வரைபடத்தை வந்து போர்டில் வரைஞ்சிருக்காங்க. தேர்ட், டு பிரிங் ஆர் புல் அவுட். ஒரு விஷயத்தை கொண்டு வரது அல்லது ஒரு விஷயத்தை வெளியே எடுக்கிறது. ட்ரா யோர் ஸ்வோர்ட். வாளை எடு என்று நீங்கள் ஒரு கமாண்ட் கொடுக்குறதையும் நாங்கள் ட்ரா யோர் ஸ்வோர்ட் என்று தான் சொல்லுவோம். ஃபோர்த், டு மூவ் இன் அ பர்டிகுலர் டிரெக்ஷன். ஒரு திசையில் வந்து நாங்கள் போகிறது. ஹீ ட்ரூ பேக் இன் ஹாரர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த பயத்தில் வந்து அவர் பின்னுக்கு போனார். அந்த பின் நோக்கி செல்கிற அந்த திசையைத்தான் நாங்கள் ட்ரூ பேக் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரூ பேக்குன்ற அர்த்தத்தில் தான் நாங்கள் வந்து இங்கே இந்த வார்த்தையை நாங்கள் வந்து பாவிப்போம். இப்போ இதிலிருந்தே விளங்கியிருக்கும் ட்ரூன்றது வந்து வெறும் பாஸ்ட் டென்ஸ் மட்டும் இல்லை, அதுக்கு நிறைய வித்தியாசமான மீனிங்கில் வித்தியாசமான இடங்களில் நாங்கள் வந்து பாவிக்கலாம். டு பெண்ட் அ bow by pulling back the string. வில்லை வந்து வளைக்கிறத வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்லுவோம்? அதைத்தான் நாங்கள் வந்து ட்ரா அப்படின்ற அர்த்தத்தில் நாங்கள் சொல்லலாம். டு மூவ் or go slowly or steadily. ஒரு மிதமான வேகத்தில் போகிறதையும் நாங்கள் சொல்லலாம். ஸ்ப்ரிங் இஸ் drawing near. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் காலம் ஸ்ப்ரிங் என்ற நேரம், இந்த இளவேனில் காலம் வந்து கிட்ட கிட்ட வருது. drawing near அப்படின்ற சொல்லலாம். அட்ராக்ட், இது ஒரு வித்தியாசமான மீனிங். இது வந்து the fair drew a crowd. He didn't want to draw attention to himself. இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரான்ற மீனிங் என்னத்தில் வருது? ஒரு விஷயத்தை கவர்றதை நாங்கள் ட்ரா என்ற அர்த்தத்தில் வேர்ட் மூலமாக சொல்லலாம். அதாவது the fair drew a crowd. அந்த கண்காட்சி அல்லது அந்த கேளிக்கை இடத்துல வந்து அது ரொம்பவே நல்லா கவர்ச்சியாக இருந்ததுனால நிறைய பேர் போனாங்களாம். இன்னொரு அர்த்தம் தான் he didn't want to draw attention to himself. அவர் வந்து தன்னை யாரும் கவனிக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கிறார். அதையும் நாங்கள் drawing attention என்று சொல்லுவோம். அட்ராக்டிங் அந்த அர்த்தத்திலையும் நாங்கள் ட்ராவை பாவிக்கலாம். டு கெட் as a response. The speech drew cheers. அதாவது இந்த இடத்துல ட்ரூ எந்த மாதிரியான மீனிங் இருக்குது? ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது ஒரு விளைவை நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம். அந்த ஸ்பீச்சுக்கான ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கு? சியர்ஸ், எல்லாரும் கரகோஷத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தெரிவிக்கிற அந்த ஆக்ஷனை தான் நாங்கள் இங்கே ட்ரூ என்று சொல்லியிருக்கோம். டு பிரிங் ஆர் கெட் ஃப்ரம் அ சோர்ஸ். ஒரு மூலத்திலிருந்து எடுக்கிறது. ட்ரா பிளட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வந்து நாங்கள் வந்து ஒரு சண்டேலையோ இல்லாட்டி இன்ஜெக்ஷன் அடித்து எங்களுக்கு வந்து ரத்தம் எடுப்பாங்க, அதை வந்து நாங்கள் ட்ரா பிளட். த நர்ஸ் ட்ரூ பிளட் ஃப்ரம் மீ அப்படின்ற நேரம் என்ன அர்த்தம்? அவங்க வந்து ஒரு ரத்த மாதிரியே அவங்க எடுத்தாங்கன்னு அர்த்தம். சண்டை பிடிக்கிற நேரம் ஹீ ட்ரூ பிளட். ட்ரா, ட்ரூ பிளட் என்றது ரெண்டுமே இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும். இன்ஹேல், ட்ரா அ டீப் பிரெத். அவர் வந்து ஒரு பெரிய பெருமூச்சை அவர் வந்து வெளியிட்டார். இன்ஹேலிங், அவர் வந்து மூச்சை எடுத்தாருன்னு நாங்கள் சொல்லலாம். டு லெட் ஏர் ஃப்ளோ த்ரூ. த ஃபயர் பிளேஸ் இஸ் ட்ராயிங் வெல். அதாவது நல்ல காத்தோட்டமாக இருக்கிறதையும் நாங்கள் வந்து ட்ராயிங் வெல். இந்த ஃபயர் பிளேஸ் இஸ் ட்ராயிங் வெல் என்ற அர்த்தம் என்ன? அந்த வெளிநாடுகளில் வந்து குளிராக இருக்கிறனால வீட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஃபயர் பிளேஸ் இருக்கும். அந்த ஃபயர் பிளேஸ் வச்சுருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா வென்டிலேஷன் நல்லா இருந்தால் தான் தீ பற்றாது. அதனால தான் ட்ராயிங் வெல்ன்னு இங்கே எழுதியிருக்காங்க. வித் ட்ரா, காசு எடுக்கிறது. ட்ரூ மணி ஃப்ரம் த பேங்க். ஐ ட்ரூ மணி ஃப்ரம் த பேங்க்ன்றா என்ன அர்த்தம்? நான் வந்து வங்கியிலேருந்து காசை எடுத்தேன். டு டேக் ஆர் கெட் அட் ரேண்டம். ஒரு எதேச்சையாக ஒரு விஷயத்தை நாங்கள் எடுக்கிறது. வி ட்ரூ நேம்ஸ் ஃப்ரம் அ ஹேட். அதாவது குலுக்கல் முறையில் நாங்கள் தெரிவு செய்கிறதுன்னு சொல்லுவோம். அந்த அர்த்தத்துலேயும் நாங்கள் ட்ரூவை பாவிக்கலாம். டு திங்க் ஆஃப் ஆஃப்டர் கன்சிடரிங் இன்ஃபர்மேஷன். தகவல்களை நல்லா யோசித்து ஒரு முடிவெடுக்கிறது தான் நாங்கள் ட்ரா அ கன்க்ளூஷன் என்று சொல்லுவோம். டு ரைட் அவுட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். அதாவது ஒரு சரியான முறையில் வந்து
எழுதுறதை தான் நாங்கள் வந்து the lawyer drew up her will. அவங்களோட கடைசி ஆசை எல்லாத்தையும் லாயர் வக்கீல் வந்து அழகாக ஒழுங்காக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் எழுதுறதை தான் நாங்கள் drew up her will அப்படின்னு இந்த இடத்துல நாங்கள் சொல்கிறோம். draw on. இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. draw on, draw out, draw up. on, out, up. இந்த இடத்துல என்ன நடக்குது? draw and verb ஓட on, out, up and என்ன? அதெல்லாம் prepositions. இந்த prepositions இணைகிறனால எங்களுக்கு என்ன மாதிரியான சொல் எங்களுக்கு கிடைக்குது? இந்த சொல்லத்தான் நாங்கள் சொல்லுவோம் draw up என்றதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? phrasal verb. அதாவது ஒரு verb ஓட prepositions இணைஞ்சு ஒரு புதிய அர்த்தத்தை கிரியேட் பண்ணுற நேரம் நாங்கள் வந்து அதை phrasal verb சொல்லுவோம். draw on. To make use of something. The story draws on old legends. ஒரு விஷயத்தை நாங்கள் பாவித்துக் கொள்வது. இந்த கதை வந்து பழைய கதைகளை மையமாக வைத்து ஒரு புதிய கதையை உருவாக்கியிருக்காங்க என்றதுக்கு தான் நாங்கள் the story draws on old legends என்று சொல்கிறோம். To come closer. ஒரு விஷயம் கிட்டவா வாரது, நெருங்கி வாரது. The night draws on. இரவு நெருங்கி வந்து கொண்டே இருந்தது. Draw out. அதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்போம். To make last longer. ஒரு விஷயம் வந்து இன்னும் ரொம்ப நாள் நீடித்து நிலைச்சு அதை கொஞ்சம் நிலைக்க வைக்கிறத தான் நாங்கள் draw on என்று சொல்லுவோம். Questions drew out the meeting. அந்த கலந்துரையாடல் ஏன் பின்தள்ளிக்கொண்டே நிறைவுக்கு வராமல் போய்கொண்டே இருந்ததுக்கான காரணம் வந்து கேள்விகள் கேட்டனால என்று எழுதலாம். To cause to talk freely. ரொம்பவே சுதந்திரமாக கதைக்கிறது. Her friendliness drew out the new student. அவங்க ரொம்பவே நட்பாக பழகினால அந்த புதிய மாணவர் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வெளிப்படையாக கதைக்க ஆரம்பித்தாங்க. Draw up. இப்போ இதுலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் draw on, draw out. இதுக்கும் வந்து ஒரே மீனிங் கிடையாது. சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமான மீனிங்ஸ் இருக்குது. Draw up. To bring or come to a stop. ஒரு விஷயத்தை எடுக்கிறது அல்லது ஒரு விஷயம் வந்து ஒரு நிறுத்தத்துக்கு வாருது. The car drew up to the door. அந்த வாகனம், அந்த கார் வந்து வாசலுக்கு அருகில் வந்தது. To straighten up. அதாவது அந்த நிமிர்ந்து நிற்கிறத தான் நாங்கள் எப்படி சொல்லுவோம்? He drew himself up to his full height. அவரோட முழு உயரத்தின்படியும் அவர் வளைஞ்சு எல்லாம் நிற்காமல் நல்ல நேராக நின்றுக்கிறார். அதை தான் நாங்கள் drew himself up. அப்போ draw upன்றத நாங்கள் past tense ஃபார்மில் தான் இங்கே எழுதி இருக்கிறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து நாங்கள் ட்ராட verb மீனிங்கை தான் பார்த்தோம். ஒரு செயலாக ட்ரா வந்து எப்படியெல்லாம் நாங்கள் வித்தியாசமாக பாவிக்கலாம். ட்ரான்ற நவுனை நாங்கள் எப்படி பார்க்கலாம்? The act or the result of pulling out. அதாவது ஒரு இந்த செயலாக இருக்கலாம் அல்லது ஒரு விளைவாக இருக்கலாம். ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரும் பொழுது. The outlaw was quick on the draw. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அவுட்லாண்டா ஒரு குற்றம் செஞ்சுட்டு தப்பி ஓடுபவர். அவர் வந்து ரொம்பவே வேகமாக விளைவுகளை சிந்திச்சு வேகமாக அந்த இடத்த விட்டு போயிட்டார். A tie game or contest. ட்ரா மேட்ச்ன்னு சொல்லுவோம். ரெண்டு பேருமே சமமான புள்ளிகள் எடுக்கிற நேரம் மேட்சை நாங்கள் ட்ரான்னு சொல்லுவோம். Something or someone that attracts people. ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு ஆளாக இருக்கலாம், அவங்கள வச்சு தான் அந்த எல்லாம் அந்த கூட்டமே சேரும். அதை நாங்கள் ட்ரான்னு சொல்லலாம். The roller coaster ride is the park's main draw. அந்த பார்க்கில் அந்த பூங்கால முக்கியமான கவர்ச்சியான விஷயம் என்னவா இருக்குது? ட்ரா வந்து ரோலர் கோஸ்டர் ரைடாக இருக்குது. இப்போ நாங்கள் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் வந்து பதில்கள் எழுதலாம். How many word classes are represented by the word draw? ட்ராவில் எத்தனை வேர்ட் கிளாஸஸ் இருந்தது? நிறைய மீனிங்ஸ் இருந்துச்சு. ஆனால் வேர்ட் கிளாஸஸ் 2 தான் இருந்தது. ஸோ we can write 2 word classes. இதுக்கு நீங்கள் ஃபுல் ஆன்சர்ஸ் எழுதணுமெண்டா எப்படி எழுதுவீங்க? 2 word classes are represented by the word draw என்று எழுதுவீங்க. Write 3 meanings of the verb draw. Verb draw.
இப்போ verb drawட நாங்கள் நிறைய மீனிங்ஸ் பார்த்தோம். அதில் 3 அவங்க எழுத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் தட் we can start. முதலாவதாக நாங்கள் என்ன அர்த்தம் எழுதலாம்? முதலாவதாக நாங்கள் எழுதலாம் to cause to move by pulling. drawing the curtains அப்படின்னு சொன்னோம். அந்த அர்த்தத்தை நாங்கள் முதல்ல பார்த்தோம். to bring or pull out. ஒரு விஷயத்தை வெளியே எடுக்கிறது draw your sword என்று நாங்கள் படித்தோம். மூன்றாவதாக என்ன மீனிங் எடுக்கலாம்? நீங்கள் எதை வேணாலும் எழுதலாம். ஸோ we can write to move or go slowly or steadily. இப்படி நிறைய மீனிங்ஸ் இருந்தது. அதில் நீங்கள் ஒன்றை தேர்வு செஞ்சு எழுதலாம். Read the following sentences. Write the meaning of the underlined words referring to the dictionary page. இதில் ஒவ்வொன்றிலையும் ட்ரா அண்ட் வேர்டை பாவிச்சிருக்காங்க. ஆனால் நாங்கள் டிக்ஷனரியை பாவிச்சு சரியான மீனிங்கை எழுதணும். I draw pictures for fun. நான் ஓவியங்களை ஒரு எனக்கு ஃபன்னுக்கு என்ற விருப்பத்துக்கு நான் வரைவேன். இந்த இடத்துல என்ன மீனிங் வருது? To create a picture of by making lines or surface. ஓவியங்கள் வரைகிறதோட மீனிங் தான் செகண்ட் மீனிங்காக இருக்கு. So here we can write to create a picture by making lines on a surface. She just wanted to draw the attention of the crowd. அவங்களுக்கு அந்த கூட்டத்தில் தன்னை எல்லாரும் பார்க்கணுமன்றதுக்காகவே அவங்க ஒரு விஷயம் செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம் வரும்? Attract. The fair drew a crowd. He didn't want to draw attention to himself. அப்போ drawன்ற வார்த்தையில் attract. ஒரு இடத்துல நோக்கம் அவங்களோட எல்லாரோட பார்வையும் தன்மையில் விழணும் என்ற அர்த்தத்திலே நாங்கள் draw பாவிக்கலாம். So here we can write attract. He was drawing water from the well. கிணத்திலிருந்து தண்ணி எடுக்கிறது. So here we can write to bring or get from a source. Draw blood and நாங்கள் பார்த்தோம் எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறதையும் நாங்கள் he was drawing water from the well and நாங்கள் இங்கே எழுதலாம். Write 2 sentences using the word draw as a verb and a noun. மேலதிகமாக நிறைய வசனங்கள் எழுதி பிள்ளைகள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே நாங்கள் வேர்ப்காக 2 வசனமும் நவுன் என்ற அர்த்தத்தில் 2 வசனமும் எழுதுவோம். வேர்பில் 2 வசனமும் நவுனா பாவிச்சு 2 வசனமும் எழுதுவோம். முதலாவது வேர்பா எழுதுவோம். So first we can write I like to draw pictures. Using pastel. chalk மூலமா படம் வரைவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வசனம் நாங்க என்ன எழுதலாம்? draw ஒரு verb-ஆ பாவிச்சு please draw the curtains. It's very dark.
இப்போ இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து நாங்கள் verb-ஆ பாவிச்சிருக்கோம். Now let's look at draw as a noun. Draw as a noun-க்கு நாங்கள் என்ன எழுதலாம்? The match ended in a draw. இன்னொரு வசனம் எழுதுறதுனா நாங்கள் எழுதலாம் the water slide was the main draw in the fair or park. இப்படி எழுதலாம். இப்போ draw என்ற நேரம் நாங்கள் வந்து draw match என்றும் எழுதலாம். அதே நேரம் ஒரு object of attention அந்த அர்த்தத்திலையும் எழுதலாம். இங்கே நாங்கள் நவுனாக பாவிச்சிருக்கிறோம். இப்படி பிள்ளைகள் வந்து மேலதிகமாக நிறைய வசனத்தை எழுதி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். Activity 4. Reading. Ravi went into his study to study for his bar exam. Went into his study to study. இப்போ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கேயும் நாங்கள் வேர்ட் கிளாஸஸை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ went into his study என்ற நேரம் இந்த ஸ்டடி வந்து என்னவா இருக்குது? நவுனாக இருக்குது. ஆனால் to study for his exam என்ற நேரம் படிக்கிறது verb. வழக்கமாக வந்து படிக்கிற அறையை வந்து ஸ்டடி என்று சொல்லுவாங்க. for his bar exam அவரோட வழக்குரைஞருக்கான பரீட்சைக்கு தான் அவர் பயிற்சிக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். He saw an oil patch on the white cloth spread on his study table. Oil patch. Oil patch என்றா அதில் வந்து oil patch ஒரு எண்ணெய் தடயம் ஒன்று இருந்திருக்கு. ஸோ இது வந்து இங்கே adjective-ஆ இருக்கும். ஸ்டடி டேபிளில் அவர் படிக்கிற டேபிள் வந்து ஒரு ஆயில் பேட்ச் ஒன்று இருந்திருக்கு. Somebody seems to have come to my study while I was watering my plants. Watering my plants. நான் வந்து வெளியில் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்த நேரம் verb. யாரோ இந்த அறைக்குள்ளே வந்து போயிருக்காங்க. He said to himself. தனக்கு தானே சொல்லிக்கொண்டார். There's something on the floor too. தரையிலையும் ஏதோ இருக்குது. இஸ் இட் வாட்டர் ஓ ஆயில்? இந்த இடத்துல வாட்டர் வந்து நவுன், இந்த இடத்துல ஆயில் வந்து நவுனாக இருக்குது. அது எண்ணெயா தண்ணீரா? தென் ஹீ லுக்ட் அரவுண்ட் அண்ட் saw his son's toy car on the floor. அப்புறம் சுற்றி பார்த்த இடத்துல அவரோட மகண்ட விளையாட்டு காரை வந்து அவர் பார்த்துருக்கிறார். Ravi remembered what his son had said in the morning. My car is sick. Can you do something about it, Dad? ரவிக்கு வந்து காலையில் அவர் தனக்கிட்ட மகன் வந்து சொன்னது ஞாபகம் வந்துச்சான். மகன் என்ன வந்து சொல்லியிருக்கார்? இந்த காருக்கு சுகம் இல்லை, அதை நீங்கள் திருத்தி தாரீங்களான்னு கேட்டிருக்கிறார். Ravi called out to his son, Shashi, where are you? I want to talk to you. Ravi called out. கூப்பிட்டுருக்கிறார் சத்தமாக, வாங்க இங்கேன்னு. அவங்களோட கதைக்கணுமென்று கூப்பிட்டுருக்கிறார். Then Shashi replied, I am here in the living room playing with my toys. நான் இந்த ஹாலில் வந்து விளையாண்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். Ravi walked into the living room and asked, Shashi, how is your car? அப்பா போய் கேட்குறார், உங்களோட கார் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறார். Shashi replied, It's fine, Dad. I oiled it like you told me to. நீங்கள் சொன்ன மாதிரியே அதுக்கு எண்ணெயை நான் ஊற்றினேன். Oiled it. So this is a verb. How did you do it? Ravi asked. அப்பா கேட்குறார், எப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறார். I mounted the car on your table and serviced it as they do at the service station. நான் வந்து சர்வீஸ் ஸ்டேஷனில் எப்படி செய்வாங்க? கார் க்ளீன் பண்ணுற இடத்துல எப்படி காரை மேலெடுத்து வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி நானும் செஞ்சேன். அப்போ சர்வீஸ்ட் இட் என்றது இங்கே verb.
சர்வீஸ் ஸ்டேஷன்ன்றது வந்து adjective-ஆக இருக்கு. Ravi realized that his son was smart and said, next time you service the car, don't forget to clean the service station too. அப்போ அவர் சொல்கிறார், மகண்ட புத்திசாலித்தனத்தை எண்ணி வியந்து அடுத்த முறை சர்வீஸ் பண்ணுற நேரம் சர்வீஸ் ஸ்டேஷன் அந்த இடத்தையும் நீங்கள் சுத்தப்படுத்த மறக்கக்கூடாது. Shashi stood up in a flash. அவர் உடனே எழும்பி நின்று ran into the study and started cleaning the table. உடனே படிக்கிற அறைக்கு போய் அவர் வந்து டேபிளை துடைக்க ஆரம்பிச்சிட்டார். Draw a picture to depict this incident. இந்த விஷயத்தை நீங்கள் ஓவியமாக வரைஞ்சு காட்டி நீங்கள் வந்து பார்க்கலாம். Learning point. We are going to look at word classes. Look at the words highlighted in the above text. Ravi went into his study to study for his bar exam. The word study has different functions in the above sentence. Different functions. முதலாவது ஸ்டடி வந்து a noun, பெயர் சொல். ரெண்டாவது ஸ்டடி வந்து a verb. நாங்கள் முதல்ல அதை எழுதி பார்த்தோம். Every morning I get water from the well and water the plants. Water என்ற word water from the well. தண்ணீரை கிணறுலேருந்து எடுத்து நான் தாவரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவேன். அப்போ இந்த இடத்துல வாட்டர் வந்து வேர்பாக இருக்கு. அந்த மாதிரி நீங்கள் வந்து நவுனுக்கும் வேர்புக்கும் நீங்கள் வித்தியாசம் கண்டுபிடிச்சு அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கொள்ளவும் தெரியணும், சென்டென்சஸ் எழுதவும் தெரியணும். Activity 5. Use the highlighted words in the text meaningfully in sentences. நிறைய words வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து 1-2 எக்ஸாம்பிளுக்கு எழுதுவோம். So first we can write first grease the pan with coconut oil. எங்களுக்கு வந்து ஆயில் என்ற வார்த்தை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஆயிலை வந்து நவுனாக பாவிக்கிறோம். Then we can write the child oiled his bike last Sunday. ஸோ இங்கே வந்து நாங்கள் oiled his bike இதை வந்து நாங்கள் verb-ஆ பாவிச்சிருக்கிறோம். Find at least 2 such other words on your own and write a sentence using each word. இன்னும் 2 வேர்ட்ஸ் வித்தியாசமாக நாங்கள் கண்டுபிடிச்சு ஒரே வார்த்தையை நாங்கள் நவுனாவும் பாவிக்கணும், வேர்பாவும் பாவிக்கணும். For example, we can take the word light. லைட்டை வந்து நாங்கள் முதலாவதாக நவுனாக பாவிப்போம். The light of the light of the torch was too bright. அதாவது அந்த டார்ச்சோட பிரைட்னஸ், அந்த வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கு. அப்போ இங்கே வந்து நாங்கள் லைட் வந்து நவுனாக பாவிச்சிருக்கிறோம். இப்போ நாங்கள் லைட்டை வந்து வேர்பா பாவிக்கிறதுனா எப்படி எழுதலாம்? I asked him to light the lamp because it was dark. நான் வந்து அவரை விளக்கேற்ற சொன்னேன், ஏனென்றா
அது ரொம்பவே அறை வந்து இருட்டாக இருந்தனால. ஸோ இங்கே வந்து லைட் நாங்கள் வேர்பாக பாவிச்சிருக்கிறோம். ஸோ லைக் திஸ் யூ ஷுட் ஆல்சோ செலக்ட் வேர்ட்ஸ் அண்ட் ரைட் sentences using it as noun and the same word as a verb as well. Activity 6. Act out. The children were happy about the exhibition. மாணவர்கள் எல்லாருக்குமே அவங்களோட கண்காட்சியை நினைச்சு ரொம்ப சந்தோஷம். The class teacher appreciates their work. வகுப்பாசிரியர் வந்து அவங்களோட வேலையை நினைச்சு ரொம்பவே புகழ்றாங்க. I am really happy about your work, children. எனக்கு உங்களோட கைவேலையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கவிந்தி says, thank you teacher. ரொம்ப நன்றி என்று சொல்கிறாங்க. தேஷான், thank you for guiding us teacher. எங்களுக்கு வழிகாட்டினதுக்கு நன்றி என்று சொல்கிறார். டீச்சர், principal asked me to tell you that he had appreciated you all. பிரின்சிபல் எனக்கு சொல்ல சொன்னார், அவர் வந்து உங்களை எல்லாரையும் வந்து appreciate பண்ணினதாக. He had appreciated you all. என்ன போலவே அவரும் appreciate பண்ணினார் என்றதை சொல்ல சொன்னார். இப்போ இந்த இடத்துல he had appreciated. அது என்ன டென்ஸாக இருக்குது? past perfect tenseல இருக்குது. சமதி, wow, great. Teacher, okay, so tell me about your future plans. சரி, எனக்கு வந்து உங்களோட எதிர்கால திட்டங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா? சமோத், I will be an architect in the future. நான் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆர்கிடெக்ட், கட்டிடங்களுக்கான வரைபடங்களை வரைபவரா ஆவணன்னு அவர் சொல்கிறார். டீச்சர், குட். That means by 2030 you will have worked as an architect. இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, you will have worked. இது என்ன டென்ஸுங்கிறத நாங்கள் இப்போ விரிவாக படிக்க போகிறோம். டீச்சர், why do you say like that? டீச்சர் முதல்ல என்ன சொன்னாங்க? 2030ஆம் ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆர்கிடெக்டாக வேலை செஞ்சுருப்பீங்கன்னு சொல்கிறாங்க. பிரகாஷ் கேட்குறார், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறார். டீச்சர், that means by that time we will see you as an architect. அப்படி என்ன அர்த்தம்ண்டா, அந்த ஆண்டுக்குள்ளே வந்து நாங்கள் உங்களை ஒரு ஆர்கிடெக்டாக பார்க்க முடியுமெண்டு. Learning point. Now we are going to learn about future perfect tense. அதற்கு முன்னாடி நாங்கள் verb forms எல்லாத்தையும் குயிக்காக ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? verb forms என்ற நேரம் verbsல வந்து எங்களுக்கு base இருக்கு, past tense, past participle. உங்களுக்கு நல்லா தெரியும், எங்களுக்கு perfect tense என்று வர நேரம், perfect tenses என்று வர நேரம் எங்களுக்கு இதுதான் ரொம்பவே முக்கியம். அப்போ உங்களுக்கு நாங்கள் முதல்ல படிச்சிருக்கோம் present perfect tense, past perfect tense. இன்றைக்கி நாங்கள் future perfect tense பற்றி தான் படிக்க போகிறோம். டென்சஸில் என்ன மாதிரியான டென்சஸ் எல்லாம் இருக்குது எங்களுக்கு தெரியும். present, simple present, simple past, simple future, simple present, simple past, simple future. அதற்கு பிறகு எங்களுக்கு என்னென்ன verb forms எல்லாம் இருக்குது? past என்று வர நேரம் எங்களுக்கு simple past இருக்குது, past perfect இருக்குது, past perfect continuous இருக்குது. அதே மாதிரி simple future என்று வர நேரம் simple future இருக்குது, future perfect tense இருக்குது, future perfect continuous இருக்குது. ப்ரெசண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் present tense இருக்குது, present perfect continuous. இன்றைக்கு நாங்கள் future perfect தான் படிக்க போகிறோம். Look at the following sentence taken from the conversation. That means by 2030 you will have worked as an architect. The above form is different from the future form. You will work as an architect என்றதுக்கும் you will have worked as an architect என்றதுக்கும் சின்ன வித்தியாசம் ஒன்று இருக்கு. He will have left by the time you go to see him. நீங்க அவரை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவர் போயிருப்பார். மீனிங் வித்தியாசம் தானே. He will not have left by the time you go to see him. இப்போ நாங்கள் என்ன படிக்கிறோம்? இப்போ வந்து நாங்கள் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்க்குறோம்.
அவர் நீங்கள் போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி போயிருக்க மாட்டார். Will he have left by the time you go to see him? இது question. நீங்கள் அவரை போய் சந்திக்கிறதுக்கு முதல்ல போயிருப்பாரா? Note how the verb is formed. Will plus have plus past participle. It is called the future perfect tense. அதாவது குறிப்பிட்ட காலத்தில் எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல்ல ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிரும் என்ற அர்த்தத்தில் சொல்கிறது தான் நாங்கள் ஃபியூச்சர் பர்ஃபெக்டை பாவிக்கிறோம். Complete the following blanks using the future perfect form. Future perfect tense ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனெண்டா will plus haveன்றதை நீங்கள் மறக்கவும் மேலாது, அதை மாற்றவும் மேலாது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தான் நீங்கள் கட்டாயம் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். ஏன்னா எல்லா பர்ஃபெக்ட் டென்சஸுக்குமே பர்ஃபெக்ட் டென்சஸ் மட்டும் இல்லை, நீங்கள் பசிவ் வாய்ஸ் எடுத்து பார்த்தாலும் எங்களுக்கு கட்டாயம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தேவை. பை திஸ் டைம் டுமாரோ ஐ கம்ப்ளீட் மை ரிப்போர்ட். நாளைக்கு இந்த நேரத்தில் நான் இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஐ வில் ஹாவ் கம்ப்ளீட்டட் மை ரிப்போர்ட். It is already 6 o'clock. அதற்குள்ள 6 மணி ஆயிட்டு. He not finished the work by 6:30. அவரால் 6:30 மணிக்கு முதல்ல வேலையை முடிக்க முடியாது. So he will not have finished the work by 6:30. By 7 o'clock the kids fall asleep. 7 மணிக்குள்ள பிள்ளைகள் தூங்கிடுவாங்க. இது எப்படி எழுதலாம்? By 7 o'clock the kids will have fallen asleep. Fall, fell, fallen and past participle. By next year my father get his promotion. அடுத்த ஆண்டுக்குள்ள என் அப்பாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். Will have got his promotion. My mother blank cleaned the kitchen soon after lunch. மதிய உணவு முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே என் அம்மா கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாங்க. So my mother will have cleaned the kitchen soon after lunch. Now we are going to look at another passage. Activity 7. Read the following text and complete the table. Table என்னன்னு போய் பார்ப்போம். டேபிளில் எங்களுக்கு முக்கியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. நேம், அவரோட பேர் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த், எங்கே பிறந்தார், டேட் ஆஃப் பர்த், பிறந்த திகதி, டேலண்டட் ஃபீல்ட்ஸ், எந்தெந்த துறையிலெல்லாம் டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, ஒர்க் ஆஃப் ஆர்ட், அவர் வரைந்த ஓவியங்கள் எல்லாம் என்னது, எடியூகேஷன், கல்வி, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அவரோட தொழில்நுட்ப திறன்கள் எல்லாம் என்ன, டீச்சர், அவரோட ஆசிரியர் என்ன. இந்த தகவல்களை மைண்டில் வச்சு நாங்கள் இப்போ இந்த பேசேஜை வாசிப்போம். பேசேஜ் யாரை பற்றினது? ஹிஸ்ட்ரி டெல்ஸ் அஸ் அபவுட் மெனி கிரேட் பீப்புள் இன் த வேர்ல்ட். வரலாற்றில் நாங்கள் நிறைய பிரபலமான மனிதர்களை நாங்கள் சந்திச்சிருக்கோம். They have made a name for themselves in different fields of study. ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அந்தந்த துறையில் ஒரு பெரிய பெயரை உருவாக்கி இருக்காங்க. லியனார்டோ டா வின்சி இஸ் ஒன் such person worth mentioning. இப்படி பல துறைகளில் திறன் பெற்றவர்களில் முக்கியமான நபர் தான் லியனார்டோ டா வின்சி. Born on April 15th, 1452 in Vinci, Italy, Da Vinci is known in the world as an exceptional artist. April 15th தான் 1452 அவர் பிறந்திருக்கார். எங்கே பிறந்திருக்கார்? In Vinci, Italy. Da Vinci is known in the world. எதற்கெல்லாம் அவர் புகழ் பெற்றிருக்கிறார்? As an exceptional artist. ரொம்பவே ஒரு தலை சிறந்த ஓவியராகவும், மேத்தமெட்டிஷியன், கணக்கில் ஒரு பெரிய புலியாகவும் இருந்திருக்கிறார். இன்வென்டர், கண்டுபிடிப்பாளராக இருந்திருக்கிறார். ரைட்டர், எழுத்தாளராக இருந்திருக்கார். ஸ்கல்ப்டர், சிற்பக்கலைஞராக இருந்திருக்கிறார்.
டிராஃப்ட்ஸ்மேன் அதாவது படங்கள் எல்லாம் கட்டிடங்களுக்கான படம் எல்லாம் வரைவாளரை தான் நாங்கள் டிராஃப்ட்ஸ்மேன்னு சொல்லுவோம் எக்ஸெட்ரா. மேலே நிறைய துறைகளில் அவர் பெரிய நிபுணத்துவம் பெற்றிருக்கிறார். His knowledge of science and nature is believed to have greatly influenced his work in different fields. அவரோட விஞ்ஞானம் மற்றும் இயற்கையை பற்றின அறிவு அவரோட எல்லா துறைகளுமான வேலைகளில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. The world famous paintings such as Mona Lisa, Virgin of the Rocks and The Last Supper are among his great works. அவரோட மிகப்பெரிய கலைப்படைப்புகளாக இதை நாங்கள் பார்க்கலாம். மோனாலிசா ஓவியம், Virgin of the Rocks and The Last Supper. Da Vinci as a child received little formal education. அவரோட ஆரம்ப கல்வி மிகவும் குறைவாகத்தான் இருந்திருக்கு. With nothing beyond basic reading, writing and mathematics instruction. ரொம்பவே அடிப்படை அளவில் தான் அவருக்கு வாசிக்கிற எழுத கணக்கு செய்யலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. However, his artistic talents were evident from an early age. ஆனால் அவரோட கலைத்திறன் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. At the age of 14, he learned technical skills including metalwork, leather arts, carpentry, drawing, painting and sculpture. தொலைநுட்ப கல்வியா திறன்களாக அவர் என்னெல்லாம் கற்றிருக்கிறார்? மெட்டல் ஒர்க் உலோகங்களில் வேலை செய்கிறது, லெதர் ஆர்ட்ஸ் லெதரில் எப்படி ஓவியங்கள் கலை எல்லாத்தையும் செய்கிறது, கார்பென்ட்ரி தளபாடங்கள் அமைக்கிறது, ட்ராயிங் ஓவியம், பெயிண்டிங் நிறம் தீட்டுறது அண்ட் ஸ்கல்ப்சர் சிற்பங்கள் உருவாக்குறது எப்படி. He learned all these under the noted artist Andrea del Verrocchio in Florence. அப்போ அவரோட ஆசிரியராக யாராக இருந்திருக்கிறார்? ஆண்ட்ரியா டெல் வெரோக்கியோ தான் இருந்திருக்கிறார். இப்போ இந்த பெயர்கள் எல்லாம் இட்டாலியன் பெயர்களாக இருக்குது. அதனால் ப்ரொனவுன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். A pen and ink drawing of a landscape of the Arno Valley is known as one of his early dated work, which is believed to have been sketched in 1473. அவரோட ரொம்ப முதல்ல வரைஞ்ச ஓவியமாக எது இருக்குது? அவர் ஒரு பென் அண்ட் இங்க் ட்ராயிங் ஆர்னோ வேலியை அவர் வரைஞ்சிருக்கிறார் 1473 ஆண்டில். இதுதான் லியோனார்டோ டா வின்சி அவர் வரைஞ்ச மிக பிரபலமான ஓவியங்கள். நீங்கள் இங்கே படங்களாக பார்க்கலாம். Now let's fill the table. Name Leonardo, அவர் பிறந்த இடம் பிளேஸ் ஆஃப் பர்த் வின்சி இட்டலி. அதனால அவரோட கடைசி பேராக அவரோட பிறந்த இடம் இருக்கு வின்சி. லியோனார்டோ ஆஃப் வின்சி அதான் அர்த்தம். டேட் ஆஃப் பர்த் அவர் பிறந்த நாள் இது ஏப்ரல் 15. இந்த ஆண்டு பிறந்தார் 1452. டேலண்டட் ஃபீல்ட் அவர் எந்தெந்த துறைகள் எல்லாம் ரொம்பவே பிரசித்தி பெற்றவராக இருந்தார்? அவர் ஒரு ஆர்ட் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தார், மேத்தமெட்டிஷியனாக இருந்திருக்கிறார், ஸ்கல்ப்டர், நிறைய துறைகளில் அவர் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். ஒர்க் ஆஃப் ஆர்ட் அவர் வரைஞ்சதுலேயே ரொம்பவே பிரபலமான ஓவியங்கள் என்றா என்ன சொல்லலாம்? மோனாலிசா, கட்டாயம் கோட்டேஷன் மார்க்ஸ் நீங்கள் எழுதணும். த லாஸ்ட் சப்பர், இன்னொன்று முக்கியமாக சொல்லியிருந்தாங்க த வெர்ஜின் ஆஃப் த ராக்ஸ். எடியூகேஷன் அவரோட ஆரம்ப கல்வி எப்படி இருந்தது? வெரி லிட்டில் ஃபார்மல் எடியூகேஷன்.
டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ற தொழில்நுட்ப அறிவு அவருக்கு நிறையவே இருந்தது. அதை நாங்கள் ஒரு சிலதுகள் எழுதுவோம். மெட்டல் ஒர்க், லெதர் ஆர்ட்ஸ், வேறு என்னெல்லாம் அவர் படித்து கொண்டார்? அவர் ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், அதே நேரம் அவர் கார்பென்ட்ரி, டிராயிங்கும் கற்றுக்கொண்டார். அவரோட ஆசிரியர் யாராக இருந்தார்? ஆண்ட்ரியோ டெல் வெரோக்கியோ. இப்படி பேசேஜை வாசித்து டேபிளை ஃபில் பண்ணுற ஆக்டிவிட்டியை தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபரிங் இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டி என்று சொல்லுவோம். இன் குரூப்ஸ் find information about any artist you know, dancer, singer, painter, sculptor, etc. and write a similar description. குழுவாக சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞர்களை பற்றி நீங்கள் எழுதணும். அவங்க நடனமாடுறவங்களாக இருக்கலாம், பாடகராக இருக்கலாம், ஓவியராக இருக்கலாம், சிற்ப கலைஞராக இருக்கலாம், இந்த துறையிலையும் பிரபலமானவர்களாக இருக்கலாம். இப்போ முதல்ல நாங்கள் தேசமானிய வஜிர சித்திரசேன அவர்களை பற்றி பார்ப்போம். தேசமானிய வஜிர சித்திரசேன is a veteran Sri Lankan traditional dancer, choreographer, teacher and director. அவங்க வெட்டரன் அப்படின்னா என்ன? ரொம்பவே ஆரம்ப காலங்களில் இலங்கையில் பாரம்பரிய நடன கொரியோகிராஃபர்ண்டா அந்த நடனத்தை இயக்குறது, அதை செய்கிறது. டீச்சர், அவங்க ஆசிரியராக இருந்திருக்காங்க, அதே நேரம் ஒரு இயக்குனராகவும் இருந்திருக்காங்க. She was born on the 15th of March 1932 in Kaluthura. 15 மார்ச் மாதம் 1932 அவங்க கலுத்துறையில் பிறந்திருக்காங்க. She is the first Sri Lankan woman to practice the traditional Kandyan dance, which was traditionally performed only by men. பாரம்பரியமாக கண்டிய நாட்டியத்தை ஆண்கள் மட்டும்தான் ஆடியிருக்காங்க. ஆனால் முதலாக அதை நடனமாடின பெண் இவங்க தான். She is credited for creating a brand for female style of Kandyan dancing. பெண்களுக்கான கண்டிய நாட்டியத்தை உருவாக்கின பெருமை இவங்களை தான் சாரும். She was married to Chitrasena, who was a legendary dancer and teacher. மிகப்பெரிய பிரபலம் பெற்ற நடன கலைஞர் சித்திரசேனோட மனைவி தான் இவங்க. The duo broke tradition and reformed Sri Lankan traditional dance. The duoண்டா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவி ஒன்றாக பாரம்பரிய நிறைய விஷயங்களை எல்லாத்தையும் உடைச்சு புதுசாக இலங்கையிட பாரம்பரிய நாட்டிய கலைக்கு அவங்க உயிரோட்டம் அளிச்சிருக்காங்க. Which was lacking creativity and innovation. She received the prestigious Padma Shri Award from India. அவங்களுக்கு இந்திய நாட்டில் மிகப்பெரிய அவார்டுண்டா பத்மஸ்ரீ அவார்டு தான். அந்த விருதும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. நந்தா மாலினி. Visharada Nanda Malini is a veteran Sri Lankan singer. ரொம்பவே பிரபலமான ஒரு இலங்கை பாடகி. She was born on the 23rd of August 1943. 1943 ஆகஸ்ட் மாதத்தில் அவங்க 23ஆம் நாள் பிறந்திருக்காங்க. Her traditional style of Sri Lankan music has gained her praise and popularity and won her several awards including Sarasaviya and presidential awards. அவங்களோட கிளாசிக்கல் மியூசிக்கண்டா சொல்லுவோமே நாங்கள், ரொம்பவே பாரம்பரிய இசை மூலமாக அவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமானது சரசவிய என்ற விருதும் பிரசிடென்ஷியல் அவார்ட் ஜனாதிபதி அளிக்கிற விருதுமா இருக்குது. Her choice of singing themes is based on real life and social cultural situations. அவங்களோட பாட்டோட முக்கிய கருத்தாக என்னவா இருக்குது? நடைமுறை வாழ்க்கையும் எங்களோட சமூக கலாச்சார சம்பவங்களுமா இருக்குது. Her songs elaborate ideas of human relationships, life circumstances and emotions.
அவங்களோட பாடல் வந்து மனித உறவுகள், வாழ்க்கையில் வர்றவங்களுக்கு சூழல்கள் மற்றும் உணர்வுகளை பற்றினதாக இருக்குது. Out of many successful releases of this great singer, Perada Mahare, Pahan Kanda, Satyaya Geetaya, Pavana Yatra, Araliya Landata and Lilambare are a few notable ones. இவங்க வந்து இலங்கையில் மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற சிங்கள பாடகி. அதே மாதிரி இலங்கையில் புகழ்பெற்ற தமிழ் பாடகர்களும் இருக்காங்க. தென்னிந்தியாலையும் நிறைய தமிழ் பாடகர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு பிடிச்ச ஆக்களை தேர்வு செய்து நிறைய தகவல்கள் எல்லாம் திரட்டி நீங்கள் வந்து இப்படி டீட்டெயில்டாக ஒரு பேசேஜ் எழுதணும். முக்கியமாக என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் எழுதணுமெண்டு உங்களுக்கு வந்து அந்த முதல்ல நாங்கள் அந்த டேபிளில் பார்த்தோம். பெயர், பிறந்த இடம், திகதி, அவங்களோட துறை என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட புகழ்பெற்ற பாடல்களோ ஓவியங்களோ என்ன, இது எல்லாத்தையும் நீங்கள் குறிப்பிடணும். Senaka Senanayaka. Senaka Senanayaka became famous at a very young age. இவர் வந்து ரொம்பவே இளமையான வயதிலேயே ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கிறார். He held his first international one-man show in New York when he was just 10. 10 வயதிலேயே இவரோட தனி ஆளா நின்று அவர் வந்து நிறைய அவரோட ஓவியங்களை ஒரு எக்ஸிபிஷனாக நியூயார்க்கில் செஞ்சுருக்கிறார். He continued to paint as a teenager and held many exhibitions in Sri Lanka as well as Europe, the USA and Asia. உலகம் பூரா நிறைய இடங்களில் அவர் வந்து அவரோட கண்காட்சியை வந்து செய்திருக்கார். இலங்கை உட்பட ஐரோப்பாலயம் இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஆசியா கண்டத்திலே நிறைய நாடுகளில் செய்திருக்கிறார். He received formal training at Yale University, United States of America. அவர் படித்தது ஏல் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்காவில் படிச்சிருக்கிறார். There he studied art and architecture. அவர் வந்து அங்கே வந்து கலை மற்றும் கலை சார்ந்த கட்டிடங்களுக்கான வரைபடங்கள் வரையதையும் அவர் படிச்சிருக்கிறார். His most recent work is inspired by the plight of the Sri Lankan rainforests. அவரோட கிட்டடியில் ரொம்பவே கிட்டத்தில் வந்த ஓவியங்கள் எதாக இருக்குது, இலங்கையில் இருக்கிற வனங்கள் எல்லாம் படுற துன்பத்தை வைத்து தான் அவர் எழுதுகிறார். என்ன துன்பம் மெயினாக இருக்குது, காடு அழிப்பாக இருக்குது. This artist creates vivid images full of exotic plants, colored birds and insects. அவர் ரொம்பவே தத்ரூபமான தத்ரூபமான படங்கள், தாவரங்கள், பறவைகள், ஊர்வன இந்த மாதிரி எல்லாத்தையும் வைத்து அவர் வந்து ஓவியங்கள் வரைகிறார். He uses a technique of building up layer upon layer of paint. அவரோட டெக்னிக், அதாவது அவரோட திறன் என்னவா இருக்குது, ஒரு பெயிண்ட்டும் வந்து ஒரு லேயராக, ஒரு படிப்படியாக இருக்குது. Therefore his work is bright and glowing. அதனால் அவரோட ஓவியங்கள் எப்பயுமே ரொம்பவே பிரகாசமானதாகவும் ஒளி மிகுந்ததாகவும் இருக்குது. அங்கம் புற, இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொண்டாலே விளங்கும். அங்கம், அங்கம்ண்டா நாங்கள் தமிழில் என்னன்னு சொல்லுவோம், உடல். பொற, போர் என்று நாங்கள் பார்க்கலாம். இது ஒரு சிங்கள வார்த்தை, ஆனால் நாங்கள் தமிழில் பார்த்தோம்னா இது உடல், போர். உடலை வைத்து மட்டுமே நாங்கள் போர் செய்கிறது எப்படி. அதே நேரம் இந்த படங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து வெப்பன்ஸ், ஆயுதங்களும் வச்சுருக்காங்க, வாள், கேடயம் எல்லாம் வச்சும் சண்டை பிடிக்கிற விதம். இந்த அங்கம் புறவை பற்றி நாங்கள் இப்போ வாசித்து பார்ப்போம். Activity 8. Reading. Read the following text and answer the questions that follow. Martial arts. Martial arts என்றா என்ன? தற்காப்பு கலைகளை தான் நாங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்று சொல்லுவோம். Martial art is a form of combat, a traditional form of art found among different nations in different styles. எல்லா வித்தியாசமான நாடுகள்லையும் வித்தியாசமான ஸ்டைல், வித்தியாசமான பாணியில் வந்து நாங்கள் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸை நாங்கள் பார்க்கலாம். மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னவா இருக்குது? ஃபார்ம் ஆஃப் கம்பேட், ஒரு சண்டை அல்லது போர் செய்கிற ஒரு முறையாக இருக்குது. திஸ் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் அண்ட் சம்டைம்ஸ் ஃபார் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். இதை ஏன் வந்து மக்கள் பயிற்சி செய்கிறாங்க? தற்காப்பு கலைக்காக, மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், உள மற்றும் ஆன்மீக மேம்படுத்தலுக்காக, அதே நேரம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட்,
சட்டம் அமலாக்கிற செய்கிற ஆக்களும் வந்து இப்போ போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து முந்தி காலத்தில் வந்து இதை படிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் அந்த காலத்தில் போலீஸ் இருந்ததா? இல்லை. அந்த காலத்தில் இருந்தது வந்து யுத்த வீரர்கள். அவங்க தான் பாதுகாப்புக்கு பொறுப்பு. அவங்க எல்லாரும் இந்த கலையை வந்து கற்றுக்கொண்டாங்க. There are 2 types of martial arts. 2 விதமான மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது. ஆர்ம்டு அண்ட் அன்ஆர்ம்டு. அதாவது ஆயுதமேந்தி செய்கிறது, ஆயுதம் இல்லாமல் வெறும் கைகளாலே போரிடுறது. In armed martial arts, weapons like swords, shields and daggers are used. ஆயுதமேந்தி தரிக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸில் என்னென்ன ஆயுதங்கள் பாவிக்கிறாங்க? ஸ்வோர்ட்ஸ், வாள், ஷீல்ட், கேடயம், அப்புறம் குறுவாள். டேகர்ஸ் என்றால் சின்ன கத்தியை தான் நாங்கள் டேகர்ஸ் என்று சொல்லுவோம். However, kicking and punching are commonly used techniques in both armed and unarmed combat. ஆனால் கிக்கிங் உதைக்கிறது, பஞ்சிங் கையால் குத்துறது, முஷ்டியால் குத்துறது, இது ரெண்டுமே வந்து ஆயுதமேந்தாத மார்ஷல் ஆர்ட்ஸில் வந்து இந்த 2 ஸ்கில்லுமே பாவிக்கிறாங்க. As you can see, these are the pictures. இது வாள், sword, கேடயம், ஷீல்ட், இதுதான் குறுவாள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிக்கிங் அண்ட் பஞ்சிங் மூவ்மெண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும். Styles and techniques used in martial arts differ depending on the application and intention. அதாவது பாணியும் திறனும் வந்து எந்த அடிப்படையில் வேறுபடுறது? அப்ளிகேஷன், எதற்காக அதை விண்ணப்பம் செய்கிறாங்க, அதே நேரம் இன்டென்ஷன், அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது. For example, today many young women learn martial arts for self-defense. உதாரணத்துக்கு இந்த காலத்தில் நிறைய இளம் பெண்கள் வந்து தற்காப்புக்காக மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கொள்கிறாங்க. While some turn to it for mental and spiritual development as well as for physical fitness. வேறு ஆக்கள் வந்து எதற்காக இதை பாவிக்கிறாங்க? நாங்கள் முதல்ல பார்த்தோம், உள மற்றும் ஆன்மீக மேம்படுத்தலுக்காகவும் அதே நேரம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், உடல் தகுநிலைக்காகவும் அதை வந்து பயிற்சி செய்கிறாங்க. ஜூடோ, பாக்ஸிங், கராட்டே, கிக் பாக்ஸிங், டைக்வாண்டோ and wrestling are some forms of different types of martial arts. இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வகைகள் எல்லாமே வந்து வேறு வேறு நாடுகளில் இருக்கிற உருவாகின வந்து தற்காப்பு கலைகள். அங்கம் பொற or அங்கம் is known as the indigenous fighting art in Sri Lanka. அங்கம் பொற அல்லது அங்கம் என்று சொல்லப்படுற இந்த மார்ஷல் ஆர்ட் வந்து இலங்கையில் பழங்குடியின மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சண்டை செய்கிற ஒரு முறையாக இருக்குது. It is believed to have a history which dates back to more than 33,000 years. கிட்டத்தட்ட 33,000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டதா வரலாறு சொல்லுது. This art is said to have originated from a Yakka warrior. இந்த கலை வடிவம் வந்து யார்கிட்ட இருந்து உருவாகிருக்கு? ஒரு யக்க வீரர்கிட்ட இருந்து உருவாகினதாக தான் வரலாறு சொல்லுது. Ancient kings had used this form of fighting art to protect the nation. பண்டைய மன்னர்கள் வந்து இந்த சண்டை செய்கிற முறையை வைத்து தான் எங்களோட நாட்டை வந்து காப்பாற்றி இருக்காங்க, அவங்களோட ராஜ்யத்தை வந்து காப்பாற்றி இருக்காங்க. அங்கம் can be divided into 3 sections. அங்கம் பொற, இல்லங்கம் பொற அண்ட் மயங்கம். அங்கம் என்றதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அந்த 3 பிரிவுகளை தான் அவங்க இவ்வாறு கூறுறாங்க. It has been the traditional practice of the guru to impart அங்கம் knowledge and its secrets only to his most faithful and trustworthy students. அப்போ வந்து பாரம்பரிய முறை என்னவா இருந்திருக்கு? குரு வந்து அவரோட சீடர்களில் யார் வந்து ரொம்பவே விசுவாசமான நம்பிக்கையான மாணவர்களாக இருக்கவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் குறிப்பாக இந்த போர்க்கலையை வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறார். Hence, the value and popularity of this form of martial arts has increased over the generations. ஆகையால் இந்த
தற்காப்பு கலையிட பெருமதியும் பிரபல்யமும் தலைமுறைக்கு ஏற்ப வந்து அதிகரித்து கொண்டே போயிருக்கு. A student who takes the Angam oath will enter the training area without headwear or footwear. அங்கம் அந்த பயிற்சி பெற்றவர்கள் வந்து ஒரு வாக்குறுதி எடுத்திருப்பாங்க. அந்த வாக்குறுதி எடுத்தவர்கள் வந்து எப்படி அந்த ட்ரைனிங் ஃபீல்டுக்கு போவாங்க? தலைக்கவசமும் இல்லாமல் காலணிகளும் இல்லாமல். It is considered as a sacred space made of fine clay and ground coconut fibers. ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு இடமா அந்த இடத்த பார்க்குறாங்க. இந்த இடம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு? ஃபைன் கிளே, ரொம்பவே மிருதுவான களியாலையும் அதே நேரம் கிரவுண்ட் கோகனட் ஃபைபர்ஸ், தேங்காய் நாரை நல்ல மிருதுவாக உடைத்து செய்த ஒரு தரையாக இருக்குது. However, the students are trained in different locations such as grasslands, beaches and even swampland. அதாவது ஒரு போர் வடிவமாகவும் இருந்திருக்கு, அதே நேரம் பண்டைய காலத்தில் வந்து ஒரு கலை வடிவமாகவும் இது இருந்திருக்கு. Why is it practiced? இது எதற்காக இதை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம்? நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ we can write for self defense, தற்காப்புக்காக, mental and spiritual development,
and இன்னொரு காரணம் வந்து law enforcement ஆலயும் பாவிக்கப்பட்டது. What are the types of martial arts found in the world? உலகம் பூரா நிறைய வித்தியாசமான சண்டை செய்கிற வழிமுறைகள் இருக்கு இல்லையா? நாங்கள் பார்த்தோம் ஜூடோ, கராட்டே, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், டைக்வாண்டோ அப்படின்னு நிறைய முறைகள் இருக்கு. Find and write the information asked about அங்கம்புற. மறுபடியும் எங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ்ட் இன், இது எங்கெல்லாம் வந்து பயிற்சி அளிச்சிருக்காங்க? கடற்கரைகளில், புல்தரைகளில், அதே நேரம் ஸ்வாம்ப், அதாவது சதுப்பு நிலங்கள்லேயும் ப்ராக்டிஸ் நடந்திருக்கு. ஸோ இன் பீச்சஸ், grasslands and swamplands. Originated in period, அதாவது எந்த காலத்தில் வந்து இது உருவாகியிருக்கு குறிப்பாக எங்களுக்கு தெரியாட்டியும் 33,000 years ago என்று நாங்கள் வாசித்தோம். Originated from, எங்கிருந்து, யார்கிட்ட இருந்து இது உருவாகினது? A Yakka warrior. Major sections, 3 பிரிவுகள் ஆக்சுவலி இருந்தது. அந்த 3 பிரிவுகளும் என்னவா இருந்தது? அங்கம்புற, இலங்கம்புற and மயங்கம். Number of weapons used, முக்கியமாக 3 விதமான வெப்பன்ஸ் பாவிச்சிருந்தாங்க. அது என்னவா இருந்தது? swords, shields and daggers, குருவாள் அல்லது கத்தி என்றும் நாங்கள் சொல்லலாம். ரிச்சுவல்ஸ், என்ன விதமான விஷயங்களை அவங்க கடைபிடித்தாங்க? அவங்க வந்து ட்ரைனிங் ஏரியாக்குள்ளே வந்து தலைக்கவசமும் காலணிகளும் அணியாமல் போவாங்க. Without or footwear. Find similar words from the text for the following. Someone engaged in or experienced in warfare. அதாவது ஒரு வந்து போர் சூழலில் வந்து திறன் பெற்றவர்களை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? வாரியர், வீரர்கள் என்று சொல்லுவோம். யக்க வாரியர்னு நாங்கள் பார்த்தோம். Something you do to protect yourself, தற்காப்பு கலை, self defense. What do the following words refer to? This in paragraph 1, his in paragraph 3. This in paragraph 1. This is practiced. So, இது வந்து martial arts. Guru to impart Angam knowledge and its secrets only known to his. இதில் வந்து குருவை தான் his என்று சொல்கிறாங்க. So, this martial arts is the guru of Angam Pura.
Now let's look at a poem. Activity 9. Read and enjoy. I am an artist. நான் ஒரு கலைஞர். I am a creator of ideas swimming in a sparkling sea of imagination. நான் கருத்துகளின் அல்லது எண்ணங்களின் படைப்பாளர். நான் ஒரு கற்பனை கடல்ல மூழ்கி அதில் நான் நீச்சல் அடித்து கொண்டு இருக்கிறேன். A magician of sorts. நான் ஒரு விதமான ஒரு மந்திரவாதி. Turning thoughts of wonderment into pieces of originality. நான் என்ற வியப்பான எண்ணங்களை புதிய விஷயங்களாக நான் மாற்றி அமைக்கிறேன். Each creation showcases my own personal journey. ஒவ்வொரு கலைப்படைப்பும் என்ற சொந்த பயணத்தை குறிக்குது. My worries, dreams and ambitions, everything I love and everything I fear. என்ற கவலைகள், கனவுகள், லட்சியங்கள், அதே நேரம் நான் விரும்புகிற எல்லாம், நான் பயப்படுற எல்லாம். All that I was yesterday and all that I'll be tomorrow is neatly contained in my glorious creations. நான் இதெல்லாம் கடந்து வந்தேன், நான் இதெல்லாம் பார்க்க போகிறேன் என்ற கடந்த காலம், எதிர்காலம் எல்லாமே என்ற ரொம்பவே அழகான, ரொம்பவே பெருமதியான என்ற கலைப்படைப்புகளில் இருக்குது. When you glance over my work, you are catching a glimpse of my soul. நீங்கள் என்ற கலைப்படைப்பை பார்க்குற நேரம் நீங்கள் என்ற ஆன்மாவிட ஒரு துளியை நீங்கள் பார்க்குறீங்க. For a part of me is in each piece I create. ஏனென்றா நான் உருவாக்குற எல்லா கலைப்படைப்புலையும் என்ற ஆன்மாட ஒரு பகுதி இருக்குது. I march to my own beat and wildly dance to my own rhythm. நான் எந்த தாளத்துக்கு தான் நான் ஆடுவேன், அதே நேரம் நான் ரொம்பவே wildly, ரொம்பவே கட்டுங்கடங்காத, எந்த ஒரு ரூல்ஸையும் இல்லாமல் நான் என்ற தாளத்துக்கு தான் ஆடுவேன், என்ற தாளத்துக்கு தான் நான் நடப்பேன். Passion runs through my veins as emotions are fuel for my craft. Passion, ஆற்றல் தான் என்ற நரம்பு நாடியிலெல்லாம் ஓடுது என்ற அதுதான் என்ற கலைக்கான தேவையான எரிபொருளாக இருக்குது. Certain pieces I protect and keep to myself while other I'll share with the world. ஒரு சில படைப்புகளை நான் எனக்குள்ளே வச்சுக்கொள்ளுவேன், ஒரு சிலதுகளை இந்த உலகத்துக்கே நான் காமிப்பேன். I am a creative beacon shining my light brightly for all the universe to see. நான் ஒரு கலை தீப்பந்தம் என்ற ஒளியை நான் இந்த உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்துக்கே நான் வெளிச்சமாக கொடுக்கிறேன். I am all these things and more rolled into one amazingly talented, unique artist. நான் இது எல்லாமும் அதே நேரம் இது எல்லாத்தையும் விட அதிகமான ஒரு அபூர்வமான, திறமையான, தனித்தன்மை வாய்ந்த ஒரு கலைஞர் என்று நாங்கள் ஒரு போயமில் நாங்கள் பார்த்தோம். Now let's look at a quick recap of what we learned in this unit. Sh sound words, sh sound words நாங்கள் பார்த்தோம். இந்த phonetic symbol நாங்கள் பார்த்தோம். Word classes, same word functioning as noun and verb. ஒரே வார்த்தை எவ்வாறு நவுனாகவும் எவ்வாறு வேர்பாகவும் நாங்கள் பாவிக்கலாம் என்றும் பார்த்தோம். How to use a dictionary, டிக்ஷனரியில் என்னெல்லாம் பகுதிகள் இருக்குது, இத்தனை வித்தியாசமான மீனிங்ஸ் இருக்குன்றது நாங்கள் பார்த்தோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் will plus have plus past participle. இந்த ஃபார்மேட்டையும் நாங்கள் படித்தோம். டிஸ்கிரைபிங் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ், பிரபலமானவர்களை எவ்வாறு விவரிக்கிறதுன்னு நாங்கள் இந்த யூனிட்டில் படித்தோம். Now we have come to the end of all the activities in Unit 6 in your Pupils book. Now let's go and write the answers for Unit 6 workbook activities as well.